திருத்தணி சுவாமி மலை திருக்கோவில் உள்ளே போகிறோம். திருத்தணி முருகன் கோவிலுக்கு. ஸோ இங்கேருந்து அதோட ஃபுல் வியூ அப்படியே காட்டுறேன், கண்டினியூஸாக பாருங்கள். ஓ அதோ தூரத்தில் கோயிலோட அந்த கோபுரம் தெரியுது. ஆக்சுவலாக இந்த டைமில் கோயில் திறந்துருக்குமா தெரில. மணி இப்போது 12:45 ஆகுது. பட் இருந்தாலும் வந்துட்டோம், போயிட்டு பார்க்கலாமே. ஓகே, நம்ம சேனல் புதுசாக பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ அப்பா அச்சோ ஹெல்மெட்டில் போட்டு அடிச்சுக்கிட்டேன். என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஒரு வேளை காருக்கு ஏதாவது டோக்கனா, பட் அது மாதிரி போடுற மாதிரி தெரில. அவங்க பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்ருக்காங்க. பாருங்கள், முருகன் கோவிலுக்கு வந்துட்டோம். என்னங்க க்ரௌடே இல்லையா? இல்லை, இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி இது மதிய டைமு. அது மட்டும் இல்லை, முருகன் சீசன் இப்போ இல்லைங்கிறதுனால கொஞ்சம் பேர் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி சீசன் இல்லாத டைம் தாங்க நம்ம சாமியை போய் பார்க்கவே முடியும். சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே கார் வரிசையாக நிற்கிது. அச்சோ. ஓகே, நம்ம மேலே போகணும். ஓகே, கம்மியாக தாங்க இருக்குது க்ரௌடு. மேலே ஆட்டோ இருக்குது, காரு, ஆட்டோ பார்க்கிங்லாம் கூட வச்சுருக்காங்க போல். ஓகே, நம்ம பைக் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுதான் பார்க்கிங்கு. பார்க்கிங்க்கு சார்ஜஸ்லாம் எதுவும் இல்லை. அப்படியே போகும். ஆக்சுவலாக கேமரா பேட்ரி லோ ஆயிடுச்சு. ஸோ திருத்தணி கோயிலோட பார்க்கிங். ஸோ செருப்பு இங்கே தான் விடணும் கோவிலில். ஆக்சுவலாக செருப்பு விட்டு போகிறது ஃப்ரீ தான் போகிறது. ஓகேங்க, வச்சாச்சு. ஓவரால் பார்க்கிங் ஏரியா இது தான். ஃப்ரீ பார்க்கிங். அண்டு நீங்கள் செருப்பு போட்டு வந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீ தான். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஃபுல்லாக கடையில் இருக்குது. ஓகே, சரி, அன்னதானம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஓகேங்க, ஒரு வழியாக திருத்தணி கோவிலுக்கு வந்துட்டோம். சில பேர் செருப்பு இங்கேயும் வெளியே விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக க்ரௌடு ஹெவியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எல்லோரும் உள்ளே நின்றுட்டுருக்காங்க. அவங்க எல்லாம்
ஃப்ரீ தரிசனமா இல்லை என்னென்னு தெரில. பட் இங்கே சிறப்பு தரிசனம் வந்து 100 ருபீஸுங்க. மேக்ஸிமம் எல்லா கோயிலையும் 100 ருபீஸ் தான் வாங்குகிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ தரிசனம் எல்லாம் உட்காந்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். வரும்போது பார்க்கிங்கில் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. ஓகே, ஓகேங்க, அதுதான் நம்ம ஏறி வந்த ரோடு. எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. இந்த மலை ஃபுல்லாக கல். இந்த மலை ஃபுல்லாகவே கல் உடஞ்சி போயிருக்கு ஆக்சுவலாக. இதுதான் என்ட்ரி கோபுரம். நடந்து வர பாதைன்னு நினைக்கிறேங்க. இது மேபி சில பேர் நடந்து வருவாங்க. ஸோ நிறைய பேர் வேண்டிக்கிட்டு விளக்கேற்றிட்டுருக்காங்க. கடை இங்கேயே இருக்குது. ஆக்சுவலாக உப்பு கொட்டி வச்சுருக்காங்க. ஓகே, அது என்ன வேண்டுதல்னு எனக்கு தெரியலை. ஸோ கோயிலோட அன்னதான கூடம், அதுக்காக லைனில் நின்றுட்டுருக்காங்க நிறைய பேர். அண்ட் கோயில் தரிசனம் பண்ணுறதுக்கு இதுதான் வழி. பட் இங்கே க்ரௌட் கம்மி தாங்க. இப்போ பாருங்கள், ஒரே ஒருத்தர் தான் போயிட்டுருக்காரு. மீதி எல்லாருமே போயிட்டாங்க. அந்தளவுக்கு க்ரௌட் கம்மி தான். இது மேலே போயிட்டுருக்காங்க. மேலே போயிட்டு உள்ள கோபுரத்துக்குள்ளே என்ட்ரி. அது எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. சரி, நம்ம கோயிலை வலது பக்கம் இருந்து சுற்றி வந்துடலாம். ஸோ மெடிக்கல் சென்டர் வந்து கோயிலோட பேக் சைட்லேயே வச்சுருக்காங்க. க்ரௌடே இல்லைங்க ஃபுல்லாக. மேபி சாமியை பார்க்கணும் அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விசேஷம் இல்லாத நேரத்தில் வந்து சாமியை பார்த்துருங்க. இல்லைன்னா க்ரௌடில் மாட்டிப்பீங்க. பாருங்கள் எவ்வளோ தூரம் கம்பி அடித்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் கோயில் இங்கே பரவாயில்ல. திருப்பதியில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. கோயிலோட பேக் சைடு கோபுரம்.
கோயிலை சுற்றி வந்துட்டுருக்கோம். ஓகே, லெஃப்ட் சைடில் ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே வச்சுருக்காங்க. ஒரே இடம் தான். ஸோ ஓவரால் ஒரு பக்கம் சுற்றிட்டோம், இன்னொரு பக்கம் தான் இருக்குது. அதையும் பார்த்துட்டு சாமி உள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். ஃபுல்லாக மலை கீழே வீடு. ஆக்சுவலாக திருத்தணியோட மொத்த ஏரியான்னு நினைக்கிறேன். இது வந்து பேக் சைட்லேருந்து எடுக்கிறேன், ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் இருக்கும் மேபி. கால் பத்திக்குதுரா. டைம் இப்போது கரெக்டாக 2 மணி ஆகுது. வெயிலில் நடந்து போயிட்டுருக்கேன், வெறும் காலில், செருப்பாலோடு இல்லை. கால் பயங்கரமாக வலிக்குது, சுடுது, வேறு ஒன்றும் இல்லை. திருக்கோயில் பிரசாதம் விற்பனை நிலையம். பிரசாதம் வேணும்னா இங்கே வாங்கிக்கலாமா? ஓகே ஓகே. ஸோ சாமியை பார்த்துட்டு இறங்கி வர வழிங்க இது. பிரசாதம் வேணும்னா வாங்கிக்கலாம். பிரசாதம் முருகனை பொறுத்த வரைக்கும் பஞ்சாமிர்தம், அப்புறம் லட்டு, அப்புறம் முறுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக லட்டு, தேன்குழல், மிளகு வடை, புளியாதுரை, சக்கரை பொங்கல், அதிரசம். லட்டுக்கு டோக்கன் வாங்கியாச்சு. ஒரு லட்டு வந்து 15 ரூபா. நான் மொத்தம் 6 லட்டு வாங்கியிருக்கேன். பில் கவுண்டர் போட்டு அங்கே வாங்கிக்கலாம். சரி வாங்க அப்படியே போகலாம். சரி ஓகே, லட்டு வாங்கிறதுக்கு எல்லாம் லெஃப்டில் இருக்காங்க, நம்ம ரைட்டில் போகலாம். ஆறு லட்டு தள்ளி வைக்கிறீங்களா? ஆமாம் தரலாம். ஓகே, பிரசாதம் வாங்கியாச்சு. ஸோ பிரசாதம் ஒவ்வொரு லட்டும் தனித்தனியாக கவரில் போட்டு தராங்க. அது எப்படி இருக்குன்னு ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன், பார்த்துடலாம் டேஸ்ட்டு. ஸோ திருத்தணி கோயிலில் பஞ்சாமிர்தம் இல்லை, லட்டு மட்டும்தான் போல் இருக்குது. நீங்கள் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், நல்லா இருக்கு, பட் ஆவரேஜ் தான். சும்மாதான் இருக்கு, வறட்சியாக இருக்குது லட்டு. கொஞ்சம் நெய் விட்டுருந்தால் நல்லாயிருக்கும். திருப்பதியில் போய் திருப்பதி லட்டு டேஸ்ட் பண்ணிடலாங்க. மேபி இதுவும் கம்பேர் பண்ணலாம்.
ஓகே, ஒரு வழியா வந்தாச்சு. பட் பரவாயில்ல, லட்டு நல்லா தான் இருக்குது. பட் இதை விட திருப்பதி லட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் போய் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து ஏறி வரவங்களுக்கு வழி, அதையும் போய் காட்டிடுறேன். மலை ஏறி வர பாதைங்க அது. நீங்களும் திருத்தணி மலை ஏறி வரணுன்னா வரலாம். அண்டு போர்டு வச்சுருக்காங்க, கடைகள் இருக்குது, சின்ன சின்ன கடைகள். கொய்யாப்பழம், தர்பூசணி, கற்பூரம், கற்கண்டு அந்த மாதிரி வாங்கிக்கலாம். வாங்க பானில இதெல்லாம் கூட்டு. ஸோ உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வந்தாச்சுங்க. ஓவரால் திருத்தணி கோவில் பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் அடுத்து வெளியே போகிற வழி இதுதான். ஸோ வெளியே போய்ட்டு நம்ம பைக் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக திருப்பதி போயிடலாம். ஓகே, பரவாயில்ல, க்ரௌடு எதுவும் இல்லை பெருசாக. ஸோ ஒரு வகையில் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, ஷூ எடுத்துக்கிட்டோம். திருத்தணி கோவிலேருந்து கிளம்பியாச்சு. அடுத்தது திருப்பதி தான். திருப்பதி சாயந்தரம் 6 மணிக்குள்ளே ரீச் பண்ணணும். இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் தான். பட் போயிட்டு திருப்பதியும் பார்த்துட்டு அப்படியே நம்மளோட அடுத்தடுத்து பக்கத்தில் எங்கே போக முடியுமோ போயிட்டு திரும்ப வரலாம். ஸோ ஓவரால் திருத்தணி பார்த்ததோட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமியை உடனே பார்த்துட்டோம். ஒரு எனக்கு தெரிஞ்சு லைனில் சுற்றி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் தான். அண்டு ஸ்பெஷல் தரிசனமும் இருக்குது. அதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ தரிசனம் சுற்றி வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் கூட இல்லை, மேபி நீங்கள் வேகமாக நடந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி உள்ளே போயிடலாம்.
இதுவே ஸ்பெஷல் தரிசனம் அப்படின்னா நீங்கள் இந்த 10 நிமிஷம் சுற்றி வரணும்னு சொல்லியிருந்தால அது வந்து இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே சாமியை பார்க்க போயிடலாம். அது ஒரு மேக்ஸிமம் உள்ளே மட்டும்தான் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். டைம்னா ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 20 செகண்ட் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. ஏன்னா சாமி வேண்டுதல் இருக்கோ ஏதாவது, அதனால் உள்ளே போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பெஷல் தரிசனத்துக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே தான், ஒரு 3 to 5 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ எந்த காஸ்ட்டும் கிடையாது இங்கே எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் பார்த்த வரைக்கும் பார்க்கிங்க்கு காஸ்ட் இல்லை. மேபி காருங்களுக்கு மட்டும்தான் டோக்கன் போடுறாங்க. நம்ம பைக்ஸுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைக்கில் வந்தீங்கன்னா இல்லை பஸ்ஸில் வந்தீங்கன்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆட்டோ கூட இங்கே வசதி இருக்குது. கோயிலுக்கு கீழேயும் ஆட்டோ இருக்குது, மேலேயும் ஆட்டோ இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஆல்ரெடி எதில் ஒரு ஆட்டோ வருது பாருங்கள், இந்த மாதிரி ஆட்டோ தான். ஸோ சாமியை வந்து பார்க்குறது தாராளமாக வரலாம், போகலாம். அண்ட் ஒன்று தான் நான் சொல்கிறேன், பர்சனலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சாமியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு விசேஷம் இல்லாத நாளில் வந்து பார்த்துட்டு போவாங்க. சாமிக்கு என்றைக்கும் விசேஷம்தான். இல்லை நான் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேவில் தான் வருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன டைமிங் மாதிரி உங்களுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை. 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லாம் கிடையாது. 1 hour 2 hour அந்த மாதிரி ஆகும். ஏன்னா பயங்கரமாக சுற்றி கம்பிலாம் போட்டிருக்காங்க, நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி. ஸோ ஓவரால் டைம் ஆகும். அது மட்டும் யோசித்து வாங்க மற்ற நாளில் வரும்போது. மற்றபடி எப்பவும் போல் வரலாம், பார்க்கலாம். எனக்கு என்னென்னா வந்தவொடனே சாமியை பார்த்துட்டோமே பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி தான். எனக்கு மதிய டைமில் கோயில் திறந்துருக்காதுன்னு நினச்சேன். பட் கோயில் திறந்து தாங்க இருக்குது. நான் உள்ளே போன டைமிங்கே வந்து பார்த்திங்கன்னா 2:25 நான் உள்ளே போயிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் மதியத்தில் கூட சாமி இருக்குது. ஸோ ஓவரால் முருகா ஓம் முருகா கோயிலோட என்ட்ரன்ஸுங்க, இவ்வளோ தான்.